நான் வந்து 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கையில் நல்லா மசிக்கிற அளவுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு வெந்திருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காய் துருவுறதுல கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். நமக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா நைஸாக மசிஞ்சு வரணும். அதனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வந்து நல்லா நான் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ரவையை 250 மில்லி கப்பில் வந்து அளந்து எடுத்திருக்கேன். ரவையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 கிராம் இருக்குது. ரவை எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை வந்து நல்லா நான் அடித்து எடுத்துக்க போகிறேன். தயிர் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி தயிரை நல்லா அடித்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தயிர் 1/2 கப் எடுத்துருக்கும், தண்ணி 1 கப் சேர்த்துருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், தயிர் சேர்த்துருக்கிற மாதிரி தெரியல, நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் இஞ்சியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கூடவே பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மசிச்சு எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியோட சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா கலந்து கொடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட நான் வந்து பச்சை மிளகாவை நல்லா நைஸாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்து இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட எண்ணெயிலே சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ரவை வேற நம்ம சேர்க்கணும், அதனால எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரவை சேர்க்கும்போது உருண்டையாக கட்டிக்கும். அதனால் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கொட்டி நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ரவையை கொட்டி நல்லா நைஸாக கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக ரவை வந்து குக் ஆகி ரவை வந்து நல்லா வெந்து நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக ரவை குக் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ பார்க்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் நல்லா கெட்டியாகிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ் எண்ணெய் குடிக்காமல் செய்யறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாக நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு ரவை வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக குக் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். ரவை வந்து கையில் வந்து நல்லா ஒரு முறை பிசையணும். அதனால் கையில் தொடுற அளவுக்கு சூடு குறையட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இலக்கமாக. எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணாலுமே கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது கூட நம்ம மாவு சேர்த்துக்கிட்டோம்னா எண்ணெய் குடிக்காமல் நம்மளால் வடை செஞ்சு எடுக்க முடியும்.
நீங்கள் அரிசி மாவு இல்லை மைதா மாவு கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு, அதுக்காக நம்ம மாவு சேர்த்துக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து அரிசி மாவு தான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி 5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட மாவு வந்து உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது, ரவையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் வந்து 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எடுத்துருக்கிற அளவுக்கு. நீங்கள் இதே அளவு எடுத்தாலும் முன்ன பின்ன உருளைக்கிழங்கோட சைஸு, அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி எடுக்கிற டைம் அதெல்லாம் பொறுத்து இலக்கமாக இருக்கா இல்லை கெட்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் 5 ஸ்பூன் அரிசி மாவுங்கிறது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் வந்து உருண்டை பண்ணிக்கிறேன். நல்லா நைஸாக விரிசல் இல்லாமல் உருண்டை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக வந்து தட்டக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாகவே தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மெதுவடை மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு நம்ம மெதுவடை மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறேன். அப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து 5 வடையாக தட்டி வச்சுக்கிறேன். மொத்தமாக தட்டி வச்சிட்டாலும் காஞ்சு போயிடும் மேலே, அதனால் 5 தட்டி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன், எண்ணெயும் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து தட்டி வச்சுருக்கிற மாவை எண்ணெயில் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீயை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. ரொம்ப குறைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வடை வந்து நல்லா வெந்து மேலே கலர் வந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா சீக்கிரமாக கலர் வந்துடும். அதனால் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணோம்னா உள்ளேயும் நல்லா குக் ஆகி வரும், மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கும். ஏற்கனவே நம்ம ரவையும் உருளைக்கிழங்கும் குக் பண்ணியிருந்தாலும் எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சாப்பிட நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டதுமே நீங்கள் வடையை திருப்பி கொடுக்கக்கூடாது, ஒரு நிமிஷமாவது நல்லா குக் ஆகட்டும், அதுக்கப்புறமா கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வடையை திருப்பி கொடுத்துக்கிறேன். அப்பப்போ திருப்பி கொடுங்க, 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இந்த வடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக போடக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாகவே தட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை நல்லா வெந்து மேலேயும் கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம மெதுவடைக்கு எப்படி நம்ம தட்டுவோமோ அது மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெயினாக 4 பொருளை வச்சு நம்ம இந்த ஸ்நாக் ரெடி பண்ணியிருக்கோம். ரவை, உருளைக்கிழங்கு, தயிர், அதுக்கப்புறமா அரிசி மாவு. அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நம்ம கடாயிலேயே ரவையை நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அரிசி மாவு சேர்க்க வேணாம். ஒருவேளை கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டு குக் பண்ணும்பொழுது ரொம்ப எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அரிசி மாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்பவே சூப்பராக பார்க்குறதுக்கு நம்ம உளுத்தம்பருப்பில் செஞ்ச மெதுவடை மாதிரியே இருக்குது பாருங்கள். வடை ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால சாப்பிடவே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ஒரு முறையாவது ரவை உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.